بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. இன்றைய வகுப்பில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில சிறப்புகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் குர்ஆனின் தாய் சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தஆலா வரலாற்றை படிக்க தூண்டுகிறான். அது எந்த வசனம் யாருக்கு தெரியும்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு காட்டு. அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் யார்? இறை தூதர்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள். இந்த வசனத்தின் மூலமாக இப்படியான நல்லோர்களை பற்றி தெரிந்து கொள்ள அல்லாஹு தஆலா நம்மை தூண்டுகிறான். இந்த வசனத்தினுடைய விளக்கமாகத்தான் குர்ஆனில் வரக்கூடிய 25 இறை தூதர்களின் வரலாறுகளும் இடம்பெறுகின்றன. இதனுடைய விளக்கம்தான். இறை தூதர்களில் முதல் இறை தூதரான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிறந்த ஒரு ஆளுமையாக, சிறந்த மனிதராக, அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிந்த நன்றி உள்ள அடியாராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில்தான் சிலை வணக்கம் என்பது தோன்றியது. அதற்கு முந்தைய காலகட்டத்தில் சிலை வணக்கம் என்பது கிடையாது. நல்லோர்களை வணங்கக்கூடிய நிலை என்பது அவர்களுடைய காலகட்டத்தில் தான் உருவானது. அதனுடைய தொடராகத்தான் இன்று வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். யாராவது நல்லோர் மரணித்துவிட்ட அந்த நல்லோரை கபூராக கட்டி, மன்னரையா தர்காவாக கட்டி அதற்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த தர்கா வழிபாட்டை, சிலை வணக்க வழிபாடுகளை எதிர்த்த, அதனுடைய தீமைகளை எச்சரித்து அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதின் பக்கம் மக்களை அழைத்த மனிதர்களில் முதன்மையான மனிதராக, இறை தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் இறை தூதர் என்பதற்கான ஆதாரம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இருவரும் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅ, மறுமை நாளில் பரிந்துரை பற்றி சொல்லக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன், அது நபியவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒன்றாகும். மிகப்பெரிய பரிந்துரை. சிறிய பரிந்துரைகள் மற்ற நபிமார்களுக்கும் மூமினான மக்களுக்கும் அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கின்றான். பெரிய பரிந்துரை என்பது நபியவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அது தொடர்பாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் இடம்பெறக்கூடிய செய்தி, மறுமை நாளில் மக்கள் எல்லாம் அமளியில் இருப்பார்கள், பயத்தில் இருப்பார்கள், திடுக்கத்தில் இருப்பார்கள், நிம்மதியற்ற நிலையில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். யாரிடத்தில் வருவார்கள்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். வந்து, யா ஆதம், ஆதமே, அன்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறீர்கள். நீங்க யார்? அபுல் பஷர், மனிதனின் தந்தையாக இருக்கிறீர்கள். மனிதனுக்கு தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மனிதனின் தந்தையாக இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய கையினால் உங்களை படைத்தான். அவனுடைய ரூஹிலிருந்து உங்களிலே ரூஹை ஊதினான், உயிர். வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், உங்களுக்கு அவர்கள் சஜ்தா செய்தார்கள். உங்களை சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா தங்க வைத்தான். யாரை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சிறப்பை எல்லாம் மக்கள் சொல்லி காட்டுவாங்க. யார்கிட்ட சொல்லி காட்டுவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காட்டி ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க, அலா தஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசக்கூடாதா? பரிந்து பேச வேண்டாமா? ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாமா? அலா தரா, ஆதமே அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுங்க, நீங்கள் பார்க்கவில்லையா? மா நஹ்னு ஃபீஹி வமா பலகனா, நாங்கள் எதில் இருக்கிறோமோ அந்த நிலையை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறுவார்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், ரப்பி, என் இறைவன், கதிபல் யௌம கதபா லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹ், என்னுடைய இறைவன் இன்று கோபப்பட்டுள்ளான். இன்று கோபப்பட்டதை போல இதற்கு முன்னால் அவன் என்ன செய்யவில்லை? கோபப்படவில்லை. வலா யக்தப் பஅதஹு மிஸ்லஹ், அதை போல இதற்கு பிறகும் அவன் கோபப்பட மாட்டான். வனஹானி அனிஷ் ஷஜரஹ், ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று என் இறைவன் என்னை தடுத்தான். ஃபஅஸைதுஹு, ஆனால் அவனுடைய விலக்கலை நான் என்ன செய்யவில்லை? ஏற்று நடக்கவில்லை. அவனுக்கு நான் மாறு செய்து விட்டேன். நஃப்சி நஃப்சி, என் ஆன்மாவே, என் ஆன்மாவே, என் நிலை என்னவாகுமோ? யார் பயப்படுறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்லுவாங்க, இதுஹபு இலா கைரி, என் அல்லாத மற்ற மனிதத்தை நீங்கள் போங்க. இதுஹபு இலா நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. உடனே மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். வந்து கூறுவார்கள், யா நூஹ், நூஹே அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த ஆளுமை, மிக சிறந்த தன்னலமற்ற மனிதர். இவங்களை போல நம்ம எல்லாம் வரணும். சுயநலம் இல்லாத மனிதர், மக்கள் மீது அக்கறை கொண்ட மாமனிதர். எனவே அவங்களை சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுங்க. அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். எல்லா இறை தூதர்களுக்கு முன்மாதிரி நபி அவர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? பக்குவப்படுத்துகிறான். அவ்வளவு சிறப்பு பெற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யா நூஹ், நூஹே, மக்கள் எல்லாம் கூறுவாங்க, அன்த அவ்வல ருசுல், அன்த அவ்வலு ருசுல் இலா அஹ்லில் அர்த், பூமியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் தான் இறை தூதர்களில் முதல் இறை தூதராக இருக்கிறீர்கள். இதுதான் ஆதாரம். முதல் இறை தூதருக்கு எது ஆதாரம்? இந்த ஹதீஸ். சரிங்களா? முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வஸம்மாக அல்லாஹு அப்தன் ஷகூரா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா நன்றி உள்ள அடியார் என்று பெயர் வைத்துள்ளான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் என்னமா? அப்துன் ஷகூர். சொல்லுங்க, ஷகூர், நன்றி உள்ள அடியார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு இதை சொல்வதின் நோக்கம் என்ன? நாமும் யாராக இருக்க வேண்டும்?
நன்றியுள்ள அடியாராக இருக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியாராக உங்களுக்கு நன்றியுள்ள அடியார் என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு பெயர் வைத்துள்ளான். அமா தரா இலா மா நஹ்னு ஃபீஹ், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? அலா தரா இலா மா பலகனா, எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? அலா தஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேச வேண்டாமா என்று மக்கள் கேட்பாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது? பரிந்து பேச முடியாது. அவர்கள் தங்களுடைய இயலாமை என்ன செய்வாங்க? மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. இறுதியாக யார்கிட்ட போவாங்க? கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க தான் இந்த முதல் பரிந்துரை, மிகப்பெரிய பரிந்துரைக்கு தகுதியானவங்க. அவங்க தான் அல்லாஹ்ட்ட போய் பரிந்து பேசுவாங்க. அல்லாஹ் அவங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். இது ஹதீஸுடைய தொடர். இப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? முதல் இறை தூதர் யாருமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது சிறப்பு உலுல் அஸ்ம். சொல்லுங்க. உலுல் அஸ்ம் சொன்னா உறுதிமிக்க இறை தூதர்கள். ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பொறுமை. மக்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்ல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. இன்னல் சொன்னா தொல்லை, இன்சல்ட் பண்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் தஅவா பண்றாங்க, சிலைகளை வணங்காதீங்கப்பா. நீங்க இறந்து விட்ட மனிதர்களை, நல்லவர்களை தான் அந்த மக்கள் வணங்கினாங்க. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? தர்காக்கள் சொல்லிட்டு அங்க போய் இறந்து விட்ட மனிதர்கள் நல்லவங்க சொல்லிட்டு போய் கையேந்துறாங்கல்ல. இது மிகப்பெரிய அல்லாஹுக்கு இணையை கற்பிக்கக்கூடிய மிக பாவமான செயல். இந்த மாதிரியான செயலை ஆரம்பித்தவர்கள் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள். அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்றாங்க. அந்த மக்கள் நூஹ் நபி இன்சல்ட் பண்ற மாதிரி காதுல கையை வச்சு என்ன செய்யறாங்க? அடைத்துக் கொள்கிறார்கள். துணியை வச்சு மூஞ்சில ஓர்த்தி கொள்ளுகிறார்கள். அப்போதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? அவங்க மேல பொறுமை இழந்து நடக்கல. பொறுமையோடு எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இரவு பகலாக எத்தி வைக்கக்கூடிய சிறந்த மனிதராக இருந்தார்கள். அதனாலதான் அவங்களுக்கு என்ன நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர். உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்களில் ஒருவராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். உறுதிமிக்க இறை தூதர்கள் எத்தனை? யாருக்கு தெரியும்? எத்தனை உறுதிமிக்க இறை தூதர்கள் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சரி பாருங்க, தெரிந்து கொள்ளலாமா? 5 உறுதிமிக்க இறை தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். நீங்களாம் படிச்சுட்டீங்க. சில பேர் சூரத்துல் அஹ்ஸாப் படிச்சிருக்கிறீங்க, உஸ்தாத் நடத்தி இருக்காங்க, மறந்துட்டீங்க. ரெகுலரா கவனிக்கணும், எழுதணும். சரிங்களா? சூரத்துல் அஹ்ஸாப் கவனிங்க. 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ, நபிமார்களிடமிருந்து உறுதிமொழியை நாம் எடுத்த சமயத்தை நினைவு கூறுவீராக. அந்த நபிமார்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறார். வமின்க, உம்மிடம் இருந்தும். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வேதத்தை அல்லாஹ் யாருக்கு இறக்கினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை எல்லாம் யாருக்கு சொல்லி காட்டுகிறான்? அதன் மூலமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும், அதை தொடர்ந்து சஹாபாக்களுக்கும், அதை தொடர்ந்து நமக்குமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரிங்களா? அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான், உம்மிடம் இருந்தும் நாம் உறுதிமொழி எடுத்தோம். அப்போ உலுல் அஸ்ம்களில் இந்த வசனத்தில் இடம்பெறக்கூடிய முதல் உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர் யார்? முஹம்மத். சொல்லுங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா அழகா உச்சரிங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது இறை தூதர் வமின் நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும். மூன்றாவது உறுதிமிக்க இறை தூதர் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிக சிறந்த முன்மாதிரியான பர்சன். ரைட்டா நான் சொல்றது? அடுத்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 5 இறை தூதர்கள் உறுதிமிக்க உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்கள். சரிங்களாமா? இப்ப உறுதிமிக்க இறை தூதர்கள் எத்தனை கேட்டா சொல்லுவீங்களா? 5. யார் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். வரிசையா சொல்லணும். வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருப்பதை போல் வரிசையா சொல்லணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தந்தை உண்டா? இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, மூணாவது சிறப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாரிசுகளில் இருந்துதான் அனைத்து நபிமார்களையும் வேதம் கொடுக்கப்பட்ட இறை தூதர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பினான். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீத், யார் யார் சூரத்துல் ஹதீத் மனப்பாடம்? யார் யார்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். 2 பேர் தான் ரீச் ஆயிருக்கீங்களா? 3 பேர். சூரத்துல் ஹதீத் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. சூரத்துல் ஹதீத் 26வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலகத் அர்சல்னா நூஹா வ இப்ராஹீம். திட்டவட்டமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் இறை தூதராக அனுப்பினோம். வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمَا النُّبُوَّةَ وَالْكِتَابَ. அந்த 2 இறை தூதர்களுடைய வாரிசுகளில் இருந்து, துர்ரியான என்ன அர்த்தம்? வாரிசு. வாரிசுகளிலிருந்து நுபுவத்தையும் நபித்துவத்தையும் வல் கிதாப் வேதத்தையும் நாம் என்ன செய்தோம்? இறக்கினோம். வேதத்தையும் நாம் ஏற்படுத்தினோம். பாருங்க, நம்முடைய தந்தை, நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, உங்க பேர பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காண்டா, அது மிக சிறந்த நிலை. அது யாருக்கு கிடைத்ததுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைத்திருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குது. நாம முதல்ல நல்லவங்களா மாறணும், நம்மளுடைய பிள்ளைங்களை நல்லவங்களா வளர்க்கணும். அதுக்கடுத்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு பிறகு வரக்கூடியவங்க சந்ததி யாருமா? பேர பிள்ளைங்க. அவங்களையும் சாலிஹீன்களாக வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல அட்வைஸ்கள் எல்லாம் கொடுக்கணும். அதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. புரியுதுங்களா? சிறந்த மக்களாக மாற வேண்டும். நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 இறை தூதர்களில் இருந்து, இறை தூதர்களுடைய வாரிசுகளிலிருந்து நாம் நுபுவா நபித்துவத்தையும் வல் கிதாப் வேதத்தையும் நாம் ஏற்படுத்தினோம். ஃபமின்ஹும் முஹ்தத், அவர்கள் தோன்றல்களில் நேர்வழி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். வகஸீரு மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் வந்த அதிகமானவர்கள் என்னவா இருக்கிறாங்க? பாவிகளாகவும் இருக்கிறாங்க. சரி, 4வது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பாளனையும், யாரைமா? படைப்பாளன். ஹாலிக் யாரு? அல்லாஹ். ஹாலிக் யாருமா? அல்லாஹ். அல்லாஹ் தான் சிறந்த படைப்பாளன். படைப்பாளனையும் அவனின் படைப்புகளை பற்றியும் துல்லியமாக அறிந்து அதை மக்களுக்கு எடுத்துரைத்த சிறந்த ஒரு சயின்டிஸ்டாக, அறிஞராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. சிறந்த சயின்டிஸ்ட், மிக துல்லியமாக அல்லாஹுடைய படைப்பை அறிந்திருந்தார்கள். படைப்பையும் அறிந்து படைப்பாளனையும் அறிந்திருந்தார்கள். இப்ப உங்கள்கிட்ட டியூப்லைட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவீங்க. யாருமா? யாருமா? தாமஸ் எடிசன். கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் யார்? கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் யாருமா? என்னமா? சார்லஸ் பாபிள்ஸ். சரி, என்ன கரெக்டுங்களா? யாருமா? சரி, என்னம்மா நீங்க சொல்லுங்க. பேர் என்னம்மா? எனக்கு தெரியுது. சரி, கேட்டா உங்களுக்கு தெரியுது, ரைட். ஆனா இவர்கள் எல்லாம் படைப்பானை அறிந்திருந்தார்களா? இல்லை, வேஸ்ட். படைப்பானை அறியாதனால அவங்களுடைய நிலை என்னவாச்சு? அடுத்த கட்ட லெவல் வேஸ்டா போயிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை வேஸ்டா போச்சு. ஏன்னா படைப்பாளனுடைய படைப்பிலிருந்து சின்ன ஒன்றைதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை விட மிக பிரம்மானது அல்லாஹ் ஏற்படுத்தினா. சூரியனை விட யாரா கண்டுபிடிக்க முடியுமா? ஒளி தரக்கூடிய லைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? கம்ப்யூட்டரை விட மிக சிறந்த மெமரி பவரை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். மிகப்பெரிய மெமரியை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு துளி கூட மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பிலிருந்து சிறிய விஷயத்தை தான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் யாரை அவர்கள் அறியவில்லை?
உண்மையான படைப்பாளன் அறிவில்லை. அப்ப இது ஃபுல்ஃபில்லான நிலையா? இன்கம்ப்ளீட்டான நிலை, வேஸ்ட், வாழ்க்கை வேஸ்ட். மனிதன் படைப்புகளை பற்றி படித்தான், படைப்பாளனை அறியவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியானதா? வெற்றியானதாமா? கிடையாது. நல்லா படித்தாரு, மிகப்பெரிய மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தாரு. ஆனா அல்லாஹை பற்றி அறியாத காரணத்தினால மனிதனால் செதுக்கப்பட்ட ஒரு சிலையை போய் வணங்கினார் என்று சொன்னால் அவருடைய சயின்டிஸ்ட் என்பது அவருக்கு சிறந்த அறிந்த நிலை கொடுத்திருக்கிறதா, அறியாத நிலை கொடுத்திருக்குதா? மனிதனால் செதுக்கப்பட்ட ஒரு சிலையை போய் வணங்குறாரே, இது மிகப்பெரிய அறிவினத்தனமான செயல், அறிவை இல்லாத நிலை. சரிங்களாமா? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்திலேயே படைப்பாளனை துல்லியமாக அறிந்து அதை மக்களுக்கு என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அதுல வியக்க தகுந்த விஷயத்தை பாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவங்க யாருமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப உள்ள மனிதர்கள் கண்டுபிடிப்புகளை தான் அவங்களை பத்தி பேசுறோம், அவங்க பேரை கேட்டா தெரியுது, அவங்களை பத்தி நுட்பமா தெரிந்து கொள்றோம். ஆனா குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துது, மிக துல்லியமாக அல்லாஹ்வின் படைப்பை நுட்பமாக விளங்கிய மிக சிறந்த சயின்டிஸ்ட் எப்படி எல்லாம் விளங்கி இருக்காங்க பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி எல்லாம் விளங்குறது ரொம்ப கஷ்டம் தான். பாருங்க, பல ஸ்டேஜ்களில் உங்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். பல ஸ்டேஜ் பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? சின்ன குழந்தையா இருந்தீங்க, அழுதுகிட்டு இருந்தீங்க, அப்படித்தானவா இருந்தோம்? என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்தீங்க. இன்னைக்கு பாருங்க அப்படியே வாலிபரா வந்துட்டீங்க. அப்படி இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போயிட்டா நீங்க பெரிய ஆட்கள். உங்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த ஜோடிகளை கொடுப்பானாக, சிறந்த, அதுக்கடுத்து பிள்ளைங்க, அதுக்கடுத்து இன்னும் நாட்கள் போயிட்டா தாடி தலைமுடி எல்லாம் நிறைத்து வயதான மனிதராகி அப்புறம் நாளாயிட்டா அப்படியே நம்ம மரணித்துறோம். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறானா? ஆரம்பத்துல தாயின் கருவறையில சிசுவாக இருந்த நிலை, கருவாக இருந்த நிலை, இதெல்லாம் பாருங்க துல்லியமாக யார் அறிந்திருந்தாங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக துல்லியமாக அறிந்த மனிதர் யார்? சயின்டிஸ்ட் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அதை மட்டும் அறிந்திருந்தார்கள். அலம் தரவு, நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப ஹலகல்லாஹ், அல்லாஹ் எப்படி படைத்துள்ளான்? சபஅ சமாவாத். இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்ட் இந்த 7 வானத்தை கண்டுபிடிக்கல. யாரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? படைப்பாளனாகிய அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். எந்த சயின்டிஸ்டாவது 7 வானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாமா? யார் பேரா தெரியுமா யாருக்காவது? கண்டுபிடிக்கல தான். இன்னும் அதுல போய் இன்னும் ஆய்வுகள்லாம் நிறைய என்ன செய்யல, பண்ண முடியாது, மனிதனா முடியாது. அல்லாஹு தஆலா சபஅ ஸமாவாத்தின் திபாகா, அடுக்கடுக்காக 7 வானங்களை படைத்துள்ளான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? وَجَعَلَ الْقَمَرَ فِيهِنَّ نُورًا, அந்த வானங்களிலே சந்திரனை பிரகாசமாக ஒளி உள்ளதாக, அவன் ஒளி தரக்கூடியதாக, ஒளியாக பிரகாசமாக ஏற்படுத்தி உள்ளான். وَجَعَلَ الشَّمْسَ سِرَاجًا, சூரியனை விளக்காக ஏற்படுத்தி இருக்கின்றான். எவ்வளவு பிரகாசமா இருக்குது! இந்த அளவுக்கு நுட்பமாக துல்லியமாக அறிந்த இந்த சயின்டிஸ்ட் யாருமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வல்லாஹு அன்பதகும் மினல் அர்தி நபாதா, பூமியில் தாவரங்களை அவன் வளரச் செய்வதை போல உங்களை வளரச் செய்துள்ளான். பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. தாவரங்கள் எப்படி ஒரு விதையை போட்ட உடனே அது கொஞ்சமா அப்படியே வளர்ந்து வருகிறது. அப்படியே சின்னதா இருந்த தாவரம் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே பெருசா வருது. அப்புறம் அப்படியே பெரிய மரமா வந்து அதுல இருந்து பழங்கள்லாம் கிடைக்குது. இதே போல மனிதனுடைய நிலை இருக்குதா? இது அப்படியே ஒப்பிட்டு நோக்கி அறிந்த அறிவாளி யாருமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். துல்லியமாக அறிந்திருக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது துல்லியமா அறிந்தவர்கள் நிக்கல, இது மக்களுக்கு என்ன செய்றாங்க? டீச் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை டீச் பண்ணி என்ன செய்றாங்க? படைப்பாளனை வணங்குங்கப்பா. படைப்பாளனை விட்டுட்டு எதை வணங்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள்? லாத், எதை வணங்கிட்டு இருந்தாங்கம்மா? சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சிலைகள் பேர் என்னமா? அது
அது கீழே வரக்கூடிய சூரா நூஹுடைய தொடர் வசனங்களில் வரக்கூடிய யாருக்கு ஞாபகம் இருக்குது? பாருங்க பாருங்க, கீழே வருது பாருங்க. ஹஃபீஸா சலீமா இல்லம்மா, யகூத் வ யஊக் வ நஸ்ர் என்ற சிலைகளை நல்ல மனிதர்களாக இருந்து மரணித்து விட்டவர்களை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் படைப்புகளை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் படைப்பாளனை அறிமுகப்படுத்தி, படைப்பாளனை நீங்கள் வணங்குங்கள் என்று அந்த மக்களை என்ன செய்தார்கள்? நேர்வழிப்படுத்தினார்கள், நேர்வழி காட்டினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது மூன்றாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நான்காவது சிறப்பு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பாளனையும் அவனின் படைப்புகளை பற்றியும் துல்லியமாக அறிந்து அதை மக்களுக்கு எடுத்துரைத்த சிறந்த அறிஞராக இருக்கிறார்கள். புரியுதுங்களாமா? சிறந்த அறிஞர். சரி, இதுவரைக்கும் நம்ம இன்றைய வகுப்புல இதுவரைக்கும் இன்றைய வகுப்பினுடைய பாடம் போதும். மீதம் உள்ளதை நான் அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நோட்ஸ் எடுத்துக்கொண்டீங்களாமா? 4 மிக முக்கியமான விஷயம் தான் பார்த்திருக்கிறோம். ஒன்னாவது என்ன? ஷார்ட்டா சொல்லுங்க பார்ப்போம். மிக மிக சிறந்த சயின்டிஸ்ட பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த டீச்சராகவும் சிறந்த ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறாங்க. துல்லியமாக மக்களுக்கு விளக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இதே போல இன்ஷா நீங்க உருவாகலாமா? அல்லாஹ்வுடைய படைப்பை ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய வல்லமையை மக்களுக்கு எடுத்து சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உலுல் அஸ்ம் உறுதிமிக்க இறை தூதர்கள் இருக்கிறாங்களோ அது போல உறுதிமிக்க மனிதர்களாக இருக்கலாமா? உறுதிமிக்க அப்படின்னு சொன்னா பொறுமை இருக்கணும். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பில் அவங்க முதல் இறை தூதராக இருக்கிறாங்க என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து 5வது சிறப்பை பார்ப்போம். அதை தொடர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களில் சிறு சிறு வரலாறுகளாக குறிப்பிடுகிறார். அவற்றை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு